ஒரு நண்டுக்கு சிவபெருமான் மோட்சம் அருளிய அதிசய கோயில் பற்றி தெரியுமா? ஒரு முறை ஒரு கந்தர்வன் அகஸ்திய முனிவரின் உருவத்தை கேலி செய்து நகையாடினான். கோபமடைந்த அகஸ்தியர் அவனை பூமியில் நண்டாக பிறக்க சாபமிட்டார். அதன்பின் கந்தர்வன் தன் தவறை உணர்ந்தான். கந்தர்வனிடம் அகஸ்தியர், மகிழ வனத்தில் இருக்கும் சிவனை வழிபடு, உன் சாபம் நீங்கும் என்றார். நண்டு வடிவத்தில் இருந்த கந்தர்வன் தினமும் குளத்திலிருந்து தாமரை மலர் எடுத்து வந்து சிவலிங்கத்தை வழிபட்டான். அதே நேரத்தில் இந்திரனும் அசுரர்களை வெல்வதற்காக தினமும் 1000 தாமரை மலர்களால் ஈசனை பூஜித்து வந்தான். ஆனால் தினமும் ஒரு மலர் மட்டும் குறைவதை பார்த்த இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு நாள் மறைந்திருந்து பார்த்தான். ஒரு சிறிய நண்டு குளத்திலிருந்து தாமரை பறித்து வந்து ஈசனுக்கு படைப்பதை கண்டான். எனக்கு முன்னாடி ஒரு நண்டா? அகந்தையில் குதித்த இந்திரன் தன் வாளை உயர்த்தினான். அப்போது அந்த நண்டு வடிவில் இருக்கும் தன் பக்தனை காப்பாற்ற சிவபெருமான் லிங்கத்தில் ஒரு துளையை உருவாக்கினார். அந்த நண்டு உடனே சிவலிங்கத்திற்குள் புகுந்து தப்பித்தது. இந்திரன் வீசிய வாள் லிங்கத்தின் மீது பட்டு ஒரு வடு உருவாயிற்று. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நண்டு நுழைந்த துளையும் வாள்பட்ட வடுவும் இன்றும் அந்த கோயிலில் காணலாம். நண்டின் பக்தியை கண்டு மகிழ்ந்த ஈசன் அதற்கு சாப விமோச்சனமும் மோட்சமும் அருளினார். சந்திரதோஷம், கடகராசி பரிகாரம், தீராத நோய்கள் நீங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். சிறிய பக்தனின் உண்மையான பக்தியை கூட கைவிடாத சிவன் அருள் தரும் கற்கடேஸ்வரர் திருக்கோயில். இந்த அதிசய சிவத்தலத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கற்கடேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் திருந்துதேவன்குடி என்னும் ஊரில் இருக்கிறது. இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.